வெல்கம் பேக் மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி ஃபுல் டே vlog வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி ஃபுல் டே வந்து பரபரப்பாக வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் வேலை பார்த்துட்ருக்கோம். எதுக்குன்னா, என்னோடய சிஸ்டர் வந்து கன்சீவாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து 5 சோறு வந்து செஞ்சு நாங்கள் வந்து இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து செஞ்சு அவங்க வீட்டுக்கு கொண்டு போகிறோம். கன்சீவாக இருக்கவங்களுக்கு 5 சோறு 7 சோறு இந்த மாதிரி வந்து சமைச்சு கொடுப்பாங்க 5 மாதத்துக்கு மேலே. அது மாதிரி வந்து என்னோடய சிஸ்டருக்கு வந்து எங்கள் வீட்டிலேருந்து 5 சோறு வந்து செஞ்சு கொண்டு போகிறோம். என்னென்ன ஐட்டம்லாம் செஞ்சு கொண்டு போகிறோம், எப்படியெல்லாம் ரெடி பண்ணுறவங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மதியம் போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காண்டி நம்ம சீக்கிரமே வந்து சமைச்சு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லாருமே காலைல வெள்ளனமாகவே எந்திரிச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம புளி சாதமும் லெமன் சாதத்துக்குள்ளதை வந்து ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. சாதத்துக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு, அது வந்து கொதிச்சிட்ருக்கு. லெமனுக்கும் நம்ம வந்து சாறு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இதை வந்து தாளித்து வச்சிட்டோம்னா நம்ம வந்து ஒயிட் ரைஸ் வந்து வடித்து இதில் வந்து கிளறி வச்சிடலாம். நம்ம லெமன் ரைஸ் சாரும் நம்ம புளிச்சாரும் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நமக்கு ரைஸும் வந்து வெந்துருச்சு. இதை வந்து நம்ம அப்படியே ஆற வச்சு ஒரு பெரிய பானையில் வந்து சோறு போட்டு வடித்தாச்சு. இந்த சோறில் வந்து நம்ம 3 சோறு வந்து ரெடி பண்ண போகிறோம். ஒன்று வந்து லெமன் ரைஸ், புளி ரைஸ், கர்ட் ரைஸ் வந்து நம்ம 3 இது இந்த சோறில் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதனால் பெரிய பானையாக வச்சு இதில் வந்து சோறு வடித்து நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. அப்படியே வந்து ரைஸை வந்து ஆற விட்டுட்டு இதெல்லாம் 3ஐயும் வந்து அப்படியே நம்ம கிளறி வச்சிடலாம். இப்படியே வீடியோ எடுத்துகிட்டே இருக்கே, நீ வேலை செய்ய மாட்டேன்னு கேட்காதீங்க. நானும் வேலை பார்ப்பேங்க. வேலை பார்த்துட்டு அப்படியே சைடு கேப்பில் இந்த வீடியோவும் எடுத்துக்குவேன். நமக்கு வீடியோவும் ஆன மாதிரி இருக்கும், வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நம்ம புளி ரைஸ் ரெடி பண்ணியாச்சு, அடுத்து கர்ட் ரைஸும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ லெமன் ரைஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து நம்ம வந்து சிக்கன் 65 போடுறதுக்காண்டி சிக்கனை நல்லா அலசிட்டு நம்ம வந்து மசாலா போட்டு பரட்டி வச்சிடலாம். ஏன்னா நம்ம வந்து சிக்கன் 65க்கு வந்து நல்லா ஊறினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே வந்து சிக்கனை வந்து நம்ம வந்து பரட்டி வச்சிடலாம் மசாலா போட்டு. அப்புறம் நம்ம எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை எல்லாமே நல்லா அலசி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம சிக்கனுக்கு தேவையான மசாலா எல்லாமே ஆல்ரெடி போட்டு வச்சாச்சு. இது எல்லாமே நல்லா சிக்கனோட ஒன்று சேர்கிற மாதிரி நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் வந்து நான் எப்படி பொரிக்கிறேங்கிறத நான் ஏற்கனவே ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தனியாக, தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதோட எல்லா ரெசிப்பியும் சேர்த்து போட்டோம்னா வந்து ரொம்ப லென்த்தியாக வீடியோ போகும், உங்களுக்கும் போர் அடிச்சிரும் கேட்டு. அதனால நான் தனித்தனியாக வந்து இதோட ரெசிபிலாம் போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை பரட்டி வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம ஜாமும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜாம் ரெசிபி வந்து நான் தனியாக போட்டிருக்கேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேவைப்படுறவங்க நம்ம சேனலில் வந்து நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த பக்கம் போய் அப்படியே பார்க்கலாம். இங்கே வந்து இப்போ தான் மெயின் டிஷ்ஷுக்கான இதே வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. என்னென்னா பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் நம்ம பிரியாணி வந்து செஞ்சோம். ஏன்னா வந்து பிரியாணி ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சுட்டா ஆறி போயிடும், டேஸ்ட்டாக இருக்காதுன்னு எல்லாமே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து பிரியாணி வந்து தாளிக்க ஆரம்பித்தாச்சு. அடுத்து இப்படியே எல்லாமே ரெடியாகி பிரியாணிலாம் தம் போட்டுட்டு இந்த சிக்கனையும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. ஏன்னா மதியம் சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து சீக்கிரமே கொண்டு போகணும், அதனால நம்ம சிக்கனையும் பொரிச்சு எடுத்தாச்சு. சிக்கன் நல்லாவே ஊறி இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம பிரியாணியை தம் போட்டு எடுத்தாச்சு, செம்மையாக வந்திருக்கு. நம்ம வந்து பாஸ்மதி மட்டன் பிரியாணி தான் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். என்னோடய சிஸ்டர் வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காண்டி எல்லாம் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாத்தையும் வந்து வாளியில் வச்சு எடுத்து வச்சிட்ருக்கோம். இப்போ நம்ம எல்லா வேலையுமே பரபரப்பாக எல்லாமே செஞ்சு முடித்து அழகாக நீட்டாக பேக் பண்ணி முடித்தாச்சு. இப்போ நாங்கள் என்னென்னலாம் ரெடி பண்ணியிருக்கோன்னு சொல்கிறேன். லெமன் ரைஸ், புளி ரைஸ், கர்ட் ரைஸ், அடுத்து வந்து நம்ம ஜாம், அடுத்து வந்து தயிர் வெங்காயம், முட்டை, மல்லி சட்னி, அடுத்து வந்து பொங்கல், தால்ச்சா, சிக்கன் 65, பிரியாணி. இப்போ நாங்கள் 5 சோறு வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு தேவையான சைடிஷும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே பேக் பண்ணி இப்போ காரில் வந்து ஏறியாச்சு. இப்போ எங்கள் வீட்டிலேருந்து என்னோடய சிஸ்டர் வீட்டுக்கு வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம்.
சிஸ்டர் வீட்டுக்கு வந்தாச்சு. இதான் என்னோடய சிஸ்டர் வீடு. அவங்களுக்கு வாங்கிட்டு வந்ததெல்லாம் வச்சு கொடுத்துட்டு, சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு செஞ்சுட்டு வந்ததை கொடுத்துட்டு, நாங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோவில் எல்லோரையும் வந்து லேடிஸ்லாம் இருக்கனால காட்ட முடியாது. ஸோ அதனால் வந்து நான் ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்கலை. அதனால் இந்த விலாக் வந்து முடிச்சுக்கலாம். இந்த விலாக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி தான் நீங்களும் வந்து இந்த 5 சோறு வந்து ரெடி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.